11th மினிட். பொதுவாகவே நான் என்ன ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிப்பேன். அதுவும் எனக்கு இந்த ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்லலாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி இருக்கிறதுனால எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் பைலட்டாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு ரொம்பவே ஜாஸ்தியாக யோசிச்சிருக்கேன். ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். பட் முதல்ல நான் ஃப்ளைட்டில் பறந்தப்போ ஸ்மூத்தாக ஃப்ளைட் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு சடனாக ஒரு ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சீட் பெல்ட் சைன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இதுதான் என்னோட கடைசி நாள்னு கூட நான் யோசிச்சிட்டேன். அப்போ தான் பைலட்ஸ் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. Ladies and gentlemen, this is your captain speaking. We've encountered a bit of unexpected turbulence. We're asking everyone to please return to your seats and fasten your seatbelts until things smooth out. We appreciate your cooperation. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பைலட்ஸ் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? அண்ட் இது ஏன் இப்படி ஆகுதுன்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் ஷேக் ஆகிறதுக்கு காரணம் டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்ஸ் ரொம்ப உயரமாக பறக்கும்போது அங்கே இருக்கிற காற்று ஸ்மூத்தாக எப்போவுமே இருக்காது. அதனால தான் இந்த டர்புலன்ஸ் உருவாகுது. இப்போ எப்படி நம்ம ரோட்டில் போகும்போது சில ரோட் வந்து குன்னும் குழியுமா இருக்கும், அந்த மாதிரி தான். பட் இதனால மட்டும் டர்புலன்ஸ் உருவாகிறது இல்லை. இன்னும் நிறைய காரணங்களாலையும் இந்த மாதிரி டர்புலன்ஸ் உருவாகுது. விண்டில் சடனாக ஒரு சேஞ்சில் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது, ரொம்ப உயரமான மலைகளில் பறக்கும்போது, புயல் மாதிரி வெதரில் உருவாகக்கூடிய ஸ்ட்ராங் கிளவுட்ஸில், அண்ட் இன்னொரு மெயின் காரணம் வந்துட்டு மேலே இருக்கிற காற்று மிக்ஸ் ஆகி வரும்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்துட்டு கோல்ட் ஹாட் ஏர் மிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் டர்புலன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. பட் இது நம்மளுக்கு தான் இவ்வளோ பயத்தை கொடுக்கும். பைலட்ஸோட டே டு டே லைஃப்ல இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வெதர் ரிப்போர்ட் அண்ட் ரேடார் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி அவங்க வெல் ட்ரைன்ட் அண்ட் ப்ரிப்பேர்டாக தான் இந்த டர்புலன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மாதிரி டர்புலன்ஸ் ஏற்பட்டால் பயப்படாமல் ரிலாக்ஸாக சீட் பெல்ட்டை போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். பைலட்ஸ் மீதியெல்லாம் பார்த்துப்பாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ளைட்டில் போகும்போது இந்த டர்புலன்ஸ்க்கு பயந்தாங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏவியேஷன் ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.